பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபின் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாஜகவின் 11வது தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவிக்காலம் முடிந்த பொழுதிலும் சில காரணங்களால் அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இந்த சூழலில் பீகார் மாநில அமைச்சராக இருந்த நிதின் நபின் கட்சியின் செயல் தலைவராக கடந்த மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கிடையே கடந்த சில மாதங்களாக பாஜகவில் உட்கட்சி தேர்தல் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 12வது தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜனவரி 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான மனு தாக்கல் முடிந்ததை அடுத்து வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் பாஜக அமைப்பு தேர்தலில் கட்சியின் தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நபின் பெயர் மட்டுமே முன்மொழியப்பட்டது என்றும், எனவே அவர் போட்டியின்றி கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்றும் பாஜகவின் தேசிய தேர்தல் அதிகாரி கே. லட்சுமண் தெரிவித்தார். இதன் மூலம் தேசிய தலைவர் பதவியை இளம் வயதில் எட்டி பிடித்த முதல் தலைவர் என்ற பெருமை நிதின் நபினுக்கு கிடைத்துள்ளது.